ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அவரைக்காய் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே அவரைக்காயை வச்சு ஒரே மாதிரி பண்ணாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிரேவி செய்யலாம். அதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கிரேவி நம்ம குக்கர்லேயே தான் தாளித்து விட போகிறோம். நான் கல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். கல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சோம்பை நல்லா பொரியட்டும். பொரிய விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். பூண்டு தட்டி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் ஒரு 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். உப்பு தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தக்காளி வதங்க விடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அவரைக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அவரைக்காய் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியும் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ மொத்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் போட்டாலே போதும். அவரைக்காய் நல்லா வதங்கிரும். அவ்வளோதான், விசில் அடங்கிருச்சு. பாருங்கள், நம்ம சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. குக்கரில்னால காய் டக்குன்னு வெந்துடும். அவ்வளோதாங்க.